ஸ்தோத்திராண்டவரே. எவ்வளோ ஆபத்துகள், விளைவின சுகவீன எல்லாம் வந்தாலும் கூட 5 ஆண்டுகள் மகனோடு கூட இருந்து நீங்க நடத்துறீங்களே. உலகத்துல எவ்வளவு சம்பவங்களை நாம பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வார்த்தையின்படி மகனை கர்த்தர் எல்லா தீங்குக்கும், எல்லா நாசமாசங்களுக்கும், இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாக்க, கிருபைகளுக்காக, இறக்கங்களுக்காக உலகத்தின் காலத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா இவனே, கிருபையின் கரம் பிள்ளையின் மேல இருக்கட்டும். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஆமா, தேர்ந்தவனாய், படிப்பில தேர்ந்தவனாய், புத்தி கூர்மையுள்ளவனாய், ஞானவானாய் வளர கர்த்தர் திரும்ப செய்வீராக. இன்னும் அநேக பிறந்த நாட்களை உடைய நாம மகிமைக்காய் மகன் காணும்படி. ஆமா, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீது 80 பார்க்கிறோம். அதையும் தாண்டி கிருபையினால நல்ல பூரண வயதினோடாய் அவன் இருக்கும்படி அப்படியே மகனை பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஒரு நன்மை உங்களுடைய பிள்ளை உண்டாகட்டாங்க. உங்களுடைய ஊழியக்காரனாய், உங்களுடைய ஸ்தானாதிபதியாய் நின்று மனதார பிள்ளையை ஆசீர்வதிக்கிறப்பா. மனதார பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். காலங்களில் உங்க நாம மகிமைக்காய் இக்காலங்களில் உங்க நாம மகிமைக்காய் உமக்கு ஊழியம் செய்கிறவனா இருக்கட்டாங்க. நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாய், நாமத்தை அநேக ஜனங்களுக்கு சொல்லுகிற பிள்ளையாய், அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு மகனாய், அநேகருடைய ரட்சிப்புக்கு, குடும்பத்தினுடைய விளக்கை ஏற்றுவதற்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொண்டு ரட்சகரை தொழுது கொள்ளவும் ஊழியம் செய்யவும் காலங்களில் உங்களுக்கு சித்தமான தேவன் அப்படியே இந்த மகனை பயன்படுத்துங்கப்பா. அப்படியே நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அன்றைக்கு சவுல பவுலாய் மாற்றி பெரிய ஒரு வேலையை கொடுத்தீங்க. ஆமா, நாம மகிமைக்காக பயன்படுத்தினேன். ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிலும் எவனை சாலமோன போல எல்லாவற்றிலும் மகன் ஆசீர்வதிக்கப்பட, எல்லாவற்றிலும் எவனே உலக பிரகாரமான ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. மற்ற பிள்ளைகளுக்கும் மகளுக்கும் ஸ்கூல்ல காண பண்ணுங்க, கிளாஸ்ல காண பண்ணுங்க. கிருபை கூடவே இருக்கட்டும். குடும்பமா சேர்ந்து நாங்க பிளஸ் பண்றோம். திரியேக தேவனுடைய நாமத்தை கொண்டு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை கொண்டு நாங்க மனதார பிளஸ் பண்றோம். ஆமென். ஜீசஸ் அந்த நாள்ல சந்தோஷமா மகன் ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே தங்கியே இருக்கட்டும். ஜீசஸ் ஆசீர்வதிக்கிறார். நாள ஆண்டவருக்கு எமிகா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை நினைத்தார்னு சொன்னது போல மகனை எமியை நினைத்து மீண்டும் ஒரு மகனை கொடுத்தீங்களே. அன்றைய கொடுத்தீங்களேப்பா, ஸ்தோத்திராவே. குடும்பம் உம்மால ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா, உம்மால கட்டப்பட்ட ஒரு குடும்பமா இதுவே. அப்படியே நினைத்து உங்களுடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. தேவனே சொன்னதை போல நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொன்னது போல பிள்ளைகள் 3 பேர் கர்த்தரையே சேவிக்க ஊழியம் செய்ய தெரிந்து கொண்டதற்காக மகிமைக்காக பிள்ளைகளை குடும்பம் குடும்பமா ஆசீர்வதிங்கப்பா. நான் மேல ரூத்து மேல உங்க கரை இருக்கட்டும், தமிழ் மேல உங்க கரை இருக்கட்டும். சந்தோஷம் ஆசீர்வதிங்க, கரோலின் ஆசீர்வதிங்கப்பா. மீண்டும் ஒருவனப்பட்டு நாங்க செபிக்கிறோம். அவர்களை நினைத்து ஒரு அற்புதம் செய்யுங்க. சமூகத்தை விண்ணப்பம் பண்ணிருக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்வீராங்க. நிச்சயமா நீ பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, நீ மனமாறுகிற தேவன் அல்ல. அப்படியே செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோம்.